Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்றென்றைக்கும் பெருகி இருக்கும்படிக்கு இந்த பூமியிலே அவதரித்த இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரே நல்லவர், வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர். அதற்காக நன்றியோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமை நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் நாயகரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களை செய்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வல்லமையில் சிறந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிபரராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையானவராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் மீறுதல்களை மன்னித்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அக்கிரமங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய நோய்களை எல்லாம் நீக்கின தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பலவீனங்களை எல்லாம் சுமந்து கொண்ட தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கிருபையாய் ஆரோக்கியத்தை தந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் மீது இரக்கம் கொண்டு என்னை நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை ஆட்கொண்டு நடத்துகிறேன் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் மீது கிருபை வைத்து ஆட்கொண்டு நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவமுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மீறுதலுக்கு உட்பட்ட எங்களை மீறுதல் நின்று ரட்சிக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் புண்ணியரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக எங்களை தெரிந்து கொண்ட தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியா இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை பலப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற இரக்கமுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜாதி ராஜாவாகி என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவம் உள்ளவராகிய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் மீது அன்பு கொண்டு என்னை பலப்படுத்துகிற என் மகிமையின் ராஜாவாகிய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வல்லமை உள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நான் மகிமைப்படுத்தி உடைய நாமத்தை நான் உயர்த்தி உடைய ராஜ்யத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி இரட்சகராகிய அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் வாழ்க்கை இருளையெல்லாம் மாற்றினதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவை நான் மகிழ்ச்சியோடு துதித்து ஸ்தோத்திரித்து அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்கிறேன். அவர் எத்தனையோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமையானது. அவருடைய நாமம் மகத்துவமானது. அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமம் மகா இரக்கம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறது. அவருடைய நாமம் நீதியை எங்கள் நடுவிலே சரி கட்டுகிறது.
இந்த நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah. Riba karatura mangatana shandulara kabagatana rotiya makale magara shandunimi kamangadara namandiya lara. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே உம்மை தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே உம்மை தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். சத்திய தேவன் நீரே கழுவிய நிறுத்தி நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
நித்திய தேவனும் நீரே, உண்மை நிறைந்தவரே. நித்திய தேவனும் நீரே, உண்மை நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, வல்லவரே, நல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். வல்லவரே, நல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் கேட்கின்ற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் இந்த சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வணங்கி வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது மற்றும் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்தி பலி செலுத்தும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று செபிக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடே எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என்று சொல்லுகிறார். ஆகவே துக்கத்தோடு எழுந்து, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே தேவனுக்கேற்ற துக்கம் இருக்க வேண்டும். அதைதான் கொரிந்தியர் புத்தகத்திலே கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் படிக்க முடியும். அதுல அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த கொரிந்தியருக்கு சபைக்கு பவுல் எழுதும்போது ரொம்ப பயங்கரமாக அவர் எழுதுகிறார். பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கையிலே அங்கே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஆகவே இந்த வசனங்கள் தெளிவாக நமக்கு போதிக்கிறது.
வாசிக்கிறதை கேட்கலாம். வாசியபி. ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், லிசன் மீ, 9, 10, 11. 2 கொரிந்தியர், 1 கொரிந்தியர் சொன்னேன், சாரி, 2 கொரிந்தியர் 9. ஆமா. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாகிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 விதமான துக்கங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று லௌகீக துக்கம், மற்றொன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம். இன்றைக்கு பொதுவாக ஆவிக்குரிய வட்டாரங்களிலே லௌகீக துக்கம்தான் எங்கும் நிறைந்திருக்கிறது. லௌகீக துக்கம் என்பது எதை காட்டுகிறது என்றால், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இது ஒரு லௌகீக துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய இராணுவத்திலே சாமுவேல் கமலேசன் என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரி டெல்லி உயர் நீதிமன்றத்தாலே தீர்ப்பிடப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டாலும், அதே போலவே அதை சுப்ரீம் கோர்ட் புதிதாய் வந்திருக்கிற மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் அதை உறுதி செய்த போதிலும், ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஒருவேளை அவர் அந்த இடத்துல நிற்காமல் வேறு காரியத்தில் போயிருந்தாலும், அல்லது
அவருடைய பக்தி வைராக்கியத்தை காண்பதற்கு பதிலாக செத்த மீனை போல தண்ணீரிலே அடித்து கொண்டு போயிருந்தாலும் வாழ்க்கை லௌகீக துக்கமாக போயிருக்கும். ஆனால் அவர் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தபடியினால் ஒன்றையும் வாதிடாமல் சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அப்படியே வந்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அவரை தானியேலை போல உயர்ந்த இடத்திலே வைப்பார். காலங்கள் மாறும் என்பது தேவனுடைய வார்த்தை. நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொன்ன நேபுகாத்நேச்சார் தள்ளப்பட்டு மாடு பில்லு திங்கிறது போல காட்டிலே 7 ஆண்டுகள் பில்லு தின்றார். இந்த காரியத்திலே நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நாம் அடைந்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது என்ன என்று என்னை கேட்டால், கர்த்தரை தேடுவதற்கு எவைகள் தடையா இருக்கிறதோ அவைகளை எல்லாம் தன்னை விட்டு விலக்குவதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். எபிரேயர் 12:1 சொல்லுகிறபடி, மேகம் போன்ற வாசிமா வாசிக்கிறியா? எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற மேகத்தை போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், தலைமையில இருக்கிற பாரமா இருக்கட்டும், மனசுல இருக்கிற பாரமா இருக்கட்டும், பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அதுதாங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். அவர்கள் வலது பக்கமும் பார்க்க மாட்டார்கள், இடது பக்கமும் பார்க்க மாட்டார்கள். தன் கண்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடுவார்கள். அந்த ஓட்ட பந்தயத்திலே உள்ளவர்கள் அவங்க கண்களை நேரா பார்க்கறதுக்கு மாத்திரம் எதுவும் மறைப்பு வைக்கல, எல்லாம் பார்க்கணும். ஆனா எதையும் அவங்க பார்க்கல. அவங்க முன்னாடி வச்சிருக்கிற அந்த லக்கு, அந்த கோப்பை, அதை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவதற்கு ஓடுகிறார்கள். ஓடுகிறவர்கள் எல்லாரும் அந்த கோப்பையை பெற்றுட்டாங்களா அப்படின்னா இல்ல. ஓட்டத்திலே ஜெயிக்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார். எப்பொழுதுமே ஓட்டத்திலே ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்குள்ளே எடுத்தேன் கவுத்தேன் என்று ஓட மாட்டாங்க. ஒரு நீண்ட பயிற்சி அவங்களுக்குள்ளே இருக்கு. நீண்ட பயிற்சி, சாதாரணமான பயிற்சி அல்ல, நீண்ட பயிற்சி. அந்த நீண்ட பயிற்சி உள்ளவர்கள் ஓட்டத்திலே ஜெயிப்பார். அந்த ஓட்டத்திலே நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே ஓடுகிறது தான்
தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் எப்படியாகிலும் அதை அடைய வேண்டும், நான் எப்படியாகிலும் அதை பிடித்து கொள்ள வேண்டும், எதை இழந்தாகிலும் என் ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிக்க வேண்டும் என்று ஓடுகிறார்களே, அவர்கள்தான் தேவனுக்கேற்ற துக்கம் அடைகிறவர்கள். பின்னாலே அவர்கள் மனஸ்தாபப்படாமல் மனம் திரும்புதலை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். ஆகவே ஒரு பயிற்சி, தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு வேண்டுமானால் ஒரு பயிற்சி தேவை. Which is our training? Godliness is our training. எதுங்க நம்முடைய பயிற்சி? தேவ பக்திக்கு ஏதுவாக நம்மை பணிக்கிறது தான் அந்த பயிற்சி. ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்கள் சொல்ற. இப்போ இந்த எஸ்ராவுக்குள் இருந்த துக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அறிவு பூர்ணமானது, ஆக்கப்பூர்வமானது, அது அதிசயமான துக்கம். அதிசயமான துக்கம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான துக்கம் நமக்கு இல்லை. நம்மை யாராவது நிந்தித்து விட்டால், பேசிவிட்டால், நாம் அப்படியே துக்கத்திலேயே இருந்து குணம் பிடிச்சு அப்படியே போய்விடுகிறோம். ஒரு அரசியல்வாதிக்குள்ள இருக்கிற ஒரு லக்கை கூட நமக்குள்ள இல்லை. ஆளுகிற தலைவரை எதிர்கட்சியில உள்ளவங்க எத்தனை தகுதத்தங்கள் பண்ணாலும், எத்தனை பேசினாலும் அதை பொருட்படுத்தாமல் தங்கள் நோக்கத்தை நிறைவேறும்படி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை மனுஷனுக்குள்ளே தான் பெற்றிருக்கிற அந்த பதவிக்கு இழுக்கு வரக்கூடாது என்று ஓட முடியுமானால், நீங்களும் நானும் பெற்றிருக்கிறது பதவி அல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. Salvation is one of the responsibility to each and everyone. That is one of the grace of God. அந்த ரட்சிப்பை, அந்த அபிஷேகத்தை, அந்த விசுவாசத்தை பாதிக்கக்கூடிய, பழுதுபடுத்தக்கூடிய, வேதனைக்குட்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் தள்ளு, புஷ் என்று பார்க்கிறோம். சில அலுவலகத்தில் போனீங்கன்னா, சில வீடுங்களுக்கு போனீங்கன்னா, முன்னாடி கதவுல புஷ் ஃபுல் என்று எழுதியிருப்பாங்க. சில முக்கியமான இடங்களுக்கு போகும்போது நம்ம அதை பார்க்கலாம். சில இடங்கள்ல சென்சார் செட் பண்ணி இருப்பாங்க. நம்ம போய் நின்னவனே 2 பக்கமும் கதவு விலகும். பாருங்கள் பிரியமானவர்களே, புஷ் என்று சொல்லும் போது தள்ளணும், புல் என்பது இழுக்கணும். அதாவது தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய அதிசயங்களை, தேவனுடைய அற்புதங்களை, ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லப்படுகிற விசுவாச வரத்தை, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை, பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை, அதை நாம் நம் பக்கமாய் ஃபுல் இழுக்கணும். நாம்
தடைப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் தள்ளணும். அதுக்கு பேர் தான் புஷ். தள்ளணும், புஷ் பண்ணணும். நமக்கு எதை நியமித்திருக்கிறாங்களோ அந்த ஓட்டத்துல நாம் ஓடணும். அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக சபை மக்கள் நாம் முயற்சி பண்ண. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ள. இந்த எஸ்ராவுடைய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதல்ல, அது ஆக்கப்பூர்வமான முயற்சி. துக்கத்தோடு எழுந்து கிழிந்த சால்வையோட கிழிந்த வஸ்திரத்தோட இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே முழங்கால் படிய. தேவனுடைய துக்கம் நம்மை தேவனுக்கு ஏற்ற ஒரு மனம் திரும்புதலையும் தேவனுடைய அதிசயங்களையும் காண பண்ணும்படியான ஒரு தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்னுடைய உங்களுடைய இருதயத்திலே இருப்பது அவசியம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யாரை என்னை கைவிட்டாலும் பின் செல்லுவேன் என்ற பாடலை போட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியர் எந்த நிலையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறது போல வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் எந்த சூழ்நிலையிலும் பட்டினியா இருந்தாலும் பரிபூர்ணப்பட்டாலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண கற்றுக்கொண்டேன். தேவ பக்திக்கு ஏதுவாக என் ஓட்டத்தை முடிக்க நான் கற்றுக்கொண்டேன். இந்த அனுபவம் உள்ளவர்களை தேவன் தேடுகிறார். ஆகவேதான் நமக்கு பயிற்சி தேவை. இந்த காலை வேளை தேவனுக்கு ஏற்ற பக்தி, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. பிரியமானவர்களே, தேவ பக்தி என்பது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பவுலுக்கு இருந்தபடியினாலே, சீலாவுக்கு இருந்தபடியினாலே, ஜெயில இருந்தாலும் அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி பாடுவதையோ செபிப்பதையோ நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து செய்தார்கள், இடைவிடாமல் செய்தார்கள், மனம் தளராமல் செய்தார்கள், சோர்ந்து போகாமல் செய்தார்கள். சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கிற மனுஷனுடைய குடும்பத்தில ஒரு அசைவு இருக்கும். தேவனுக்கேற்ற துக்கமுள்ள ஒரு மனுஷன் எங்கு போனாலும் அங்கே ஒரு அசைவு இருக்கும். தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அங்கே அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு ட்ரம்பிளிங்கோட ஒரு அசைவோட அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஒரு அதிர்வுகள் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அது தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிற அந்த அதிர்வுகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வேணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம்.
அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுருவுக்குள்ளே தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்ததினாலே அவன் மனஸ்தாபப்பட்டான். தான் மறுதலித்ததை குறித்து மனஸ்தாபப்பட்டான். அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் அவனுக்குள்ள வந்ததினாலே மனம் கசந்து அழுதான். இயேசு அவனை பார்த்தார், அவன் அழுதான். திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்திலே அப்போஸ்தலர் பிரதானமான இடத்திலே அவன் வைக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, யூதாஸ் காரியோத்து குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்று சொன்னானே தவிர அதை அறிக்கை செய்யவில்லை. போய் நான்று கொண்டு செத்தான் சொல், சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுது பைபிள். தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் முடிவு இருக்கிறது. லௌகீக துக்கத்தோடு வாழ்கிறவர்களுக்கும் முடிவு இருக்கிறது. லௌகீக துக்கத்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுடைய முடிவு நித்திய மரணம், அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடம். தேவனுக்கேற்ற துக்கம் நிறைந்தவனுக்கு இந்த உலகத்திலேயும் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் மறு பிறவிலேயும், அதாவது மரித்த பிறகு நித்தியத்திலே நியாய தீர்ப்புக்கு பிறகு தேவனோட கூட எந்தென்றைக்கும் ஆளுகை செய்யும்படியான ஒரு அதிகாரம். ஆகவே தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அந்த தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும்போது நமக்கு வருகிற காரியங்களை பார்க்கிறோம். தேவ பக்திக்கு ஏதுவாக நம் முயற்சி பண்ணும்போது நமக்குள்ளே ஜாக்கிரதையை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏற்ற, தேவ பக்திக்கு ஏற்ற ஒரு முயற்சி நாம் எடுக்கும்போது குற்றம் தீர நியாயம் செய்தலை நமக்கு கற்பிக்கிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நாம் அடைந்திருந்தால் நமக்குள்ளே உலகத்தின் மேலே, உலக வாழ்வின் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ளே இருக்குமானால் ஒரு பயத்தை எப்பொழுதும், நீதிமொழிகள்ல படிக்கிறோம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஒரு ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, கர்த்தரை தேடுகிற, வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும். லஞ்சம் வாங்குவதற்கு பயம் இருக்கும், குற்றம் செய்வதற்கு ஒரு பயம் இருக்கும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நிறைவாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு ஆவலை ஏற்படுத்துகிறது. ஆவல், வேதத்தின் மேல ஆவல், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவதிலே ஆவல், ஆத்ம ஆதாயம் செய்வதிலே ஒரு ஆவல், அப்படிப்பட்ட ஒரு ஆவலை கொண்டு வருகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ளே பக்தி வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறது. பக்தி வைராக்கியம். தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை எல்லாவற்றிலேயும் சுத்தவான்களாக விளங்க பண்ணுகிறது. 7 காரியங்களும் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தவர்களுக்குள்ளே தேவன் அதை பிரதிபலிக்க செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில தேவனுக்கேற்ற துக்கத்தோட எஸ்ரா எழுந்து கிழிந்த வஸ்திரத்தோட சால்வையோட தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் அப்படி செய்யும் போது 7 வகையான
ஆசீர்வாதங்களை இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ளே உருவாக்குகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். எஸ்ராவை போல இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தவர்களாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபை தார். தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினாலே வருகிற நாங்கள் கேட்ட அந்த 7 விதமான நன்மைகள் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.